ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அபிராமி சாமி முன்னாடி நின்று வேண்டிப்பாங்க. இன்றைக்கி நடந்த அந்த அசம்பாவிதத்தை நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கே இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. கடவுளே, தீபா எனக்காக தான் தாலியை கழட்டி வச்சா. அந்த தாலி அவள் கழுத்தில் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் ஏறணும். அதுக்கு நீ தான் வந்துட்டு துணையாக இருக்கணும். நான் இப்போ ஒரு வேண்டுதல் உனக்காக பண்ண போகிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கோவிலில் வந்துட்டு போயிட்டுருக்கேன். எல்லாருமே கூப்பிட்டு உங்களுக்கு நான் பாத பூஜை பண்ணி விடுறேன், எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை கேட்டால் அவங்களும் ஓகே சொன்னதுக்கப்புறம் அபிராமி பார்த்தீங்கன்னா அங்கே கோவிலுக்கு வந்த எல்லாருக்குமே பாத பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. உங்கள் வேண்டுதல் நல்லபடியாக நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு போவாங்க. அப்போ ஒரு லேடி அதை பார்த்துட்டு இவங்க மீனாட்சியோட மாமியார் ஆச்சுன்னு சொல்லிட்டு மீனாட்சியோட நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. தீபா ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு அக்கா பூஜை ரூமில் இருக்கிறாங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்வாங்க. ஓ அப்படியாம்மா, உன்னோட மாமியார் கோவிலில் பார்த்தேன், வரப்போகிற எல்லாருக்குமே அவங்க பாத பூஜை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்வாங்க. அது கேட்ட தீபா எனக்கு தெரியாதுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு அபிராமி பண்ணுறதை பார்த்துட்டு தீபாவோட கல்யாணத்துக்காக அவங்க அம்மா இதே மாதிரி வேண்டுதல் பண்ணது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு, அத்தை எதுக்காக இது நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு போய் கேட்பாங்க. அது கேட்ட அபிராமி, அது ஒன்றும் இல்லைம்மா, உன்னோட கல்யாணம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் இந்த பரிகாரத்தை நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட தீபா வந்துட்டு, அம்மா எனக்கு கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக பண்ண அதே பரிகாரத்தை நீங்களும் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கட்டி பிடிச்சிப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா பார்க்கில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கார்த்திக் போய்ட்டு சொல்லுங்கள் என்ன விஷயமா வர சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ரம்யாவோட அப்பா, இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, ஆனால் இதை நான் உங்ககிட்ட சொல்லியே தான் ஆகணும், ஏன்னா இதால் தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடாது, என் பொண்ணு கொலகாரி ஆகக்கூடாது, அதுக்காக தான் அப்படின்னுவாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லையேன்னு கார்த்திக் கேட்கும்போது, உங்களை தான் என் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரம்யா என்னெல்லாம் பண்ணாங்களோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு, அதுவும் இல்லாமல் தீபாவை கொலை பண்ண வேற பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட கார்த்திக் அவங்கள சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா ரம்யாவோட வீட்டுக்கு போயிட்டு கதவை எட்டி உதச்சி உள்ளே போயிட்டு ரம்யா ரம்யா கத்துவாங்க. ரம்யா அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கும்போது பலார்னு அறைவாங்க. இப்போ எதுக்காக அரைஞ்சிங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு ரம்யா கேட்பாங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன கேட்குறியா, நீ தீபாவை கொலை பண்ண பார்த்தல, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட கார்த்திக், உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா போலீஸை கூப்பிட்டு அங்கேருந்து வந்துருவாங்க. உடனே ரம்யா அப்பா நீங்களா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்வாங்க. அப்போ கார்த்திக் ரம்யாவை பார்த்து எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ரம்யா ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை எதிர்த்து நிற்கிறத நான் அப்போ தான் முதல்ல பார்த்தேன், அதுவும் என்னோட கம்பெனிக்கு நீ சேர்ந்தீங்க, உங்களை தான் எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு எனக்கு மாப்பிள்ளையாக பார்த்துருந்தாங்க, தீபாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, அதனாலலாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, தீபா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கணும்னு முடிவு பண்ணேன், தீபா கழட்டி வச்ச தாலியை என் கழுத்தில் ஏறணுன்றதுக்கு நிறைய பிளான் பண்ணி தீபாவையே கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன், எனக்கு எதிராக யாரும் வரக்கூடாது அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக் உன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ரம்யா என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ரம்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த டைரியை எடுத்து காட்டுவாங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா என் மகளை நான் கொலகாரியாக பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்துருவாங்க. உடனே ரம்யா பார்த்தீங்கன்னா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு, இங்கே பாருங்கள் யாருமே பக்கத்தில் வராதிங்க அப்படின்வாங்க. ரம்யாவோட அப்பா கெஞ்சிட்டே இருப்பாங்க. கார்த்திகை வேண்டாம் சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது ரம்யா எனக்கு நீங்கள் வேணும், அப்படி இல்லைனா நான் இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சுட்டுருவாங்க. அதை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா பார்க்கில் உட்காந்து கனவு கண்டுட்டு இருந்திருப்பாருங்க. அவரே திடுக்குன்னு கண்ணை முழிச்சிட்டு, ஐயோ நம்ம கண்டது எல்லாமே கனவா, இதெல்லாம் உண்மையாக நடந்துச்சோன்னு நினச்சி பயந்துட்டேன். கார்த்திக் எதையுமே சொல்லாமல் அமைதியாக இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பி போயிடணும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கார்த்திக் சொல்லுங்கள் சார் என்ன விஷயமா வர சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்டால் ரம்யாவோட அப்பா ஓ நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன், நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், தேவையில்லாமல் உங்களோட டைமை வர நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட கார்த்திக் எதுவுமே பேசாமல் அவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் தீபா 2 பேருமே கோவிலுக்கு வருவாங்க. அப்போ கார்த்திக் நான் கார் பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போவாங்க. அப்போ தீபா கோவிலுக்கு வெளியே பூ வச்சு விற்கிறத பார்த்துட்டு அவங்க தலையில் இருக்க பூவை எடுத்து போட்டுட்டு, கார்த்திக் சார் நமக்கு பூ வச்சு விட்டால் தலையில் நல்லா இருக்குமேனு அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு, கார்த்திக் வந்ததுக்கப்புறம் எங்கள் கோவிலுக்கு வந்திருக்கோம், தலையில் பூ வேறு இல்லை, நீங்கள் எனக்கு பூ வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்வாங்க. இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் பூ வாங்கிட்டு தீபா கிட்ட கொடுக்க போவாங்க. அப்போ தீபா இதையும் நீங்கள் என் கையில் தான் கொடுக்கணுமா, தலையில் வச்சு விட்டால் தான் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக் எங்க நீங்கள் காரில் வரும்போது தலையில் பூ வச்சுருந்தீங்கல்ல அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், நான் எதுவுமே வச்சு இல்லை, அது பாருங்கள் என் தலையில் பூவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கார்த்திக் இல்லைங்க நான் உங்கள் தலையில் பூ இருந்ததை பார்த்தேனே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தீபா நீங்கள் என்னை ரொமான்டிக்காகவே பார்த்துட்ருக்கறதுனால
அதனால் என் தலையில் பூ இருக்கிறது தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க பாருங்கள், ஆனால் என் தலையில் பூவே இல்லை அப்படின்வாங்க. ஆமாம் இது வேறையா அப்படின்னு கார்த்திக் சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே ஒரு லேடி வந்துட்டு, தம்பி இந்த பொண்ணு இங்கே தான் பூவை கழட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே சூப்பர்க்கா அப்படின்னு வந்து கார்த்திக் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி என்ன இப்போ பூ தான் வாங்கியாச்சுல வச்சு விடுங்கன்னு தீபா சொல்லுவாங்க. கார்த்திக்கும் தீபாவுக்கு பூ வச்சு விட்டுருப்பாரு. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.